வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்ம ஏற்கனவே கட் பண்ண சுடிதாரோடைய கழுத்து வந்து கேன்வாஸ் இல்லாமல் எப்படி நம்ம ஃபினிஷ் பண்ண போகிறோன்ற வீடியோ தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு சாதாரணமாக ஒரு கிளாத், அதாவது லைனிங் துணி எடுத்திருக்கேன். அந்த கழுத்தோட அகலம் விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்க மாதிரியான ஒரு கிளாத் எடுத்துக்கோங்க. அதுக்கு மேலே வந்து மெயின் கிளாத் நான் போட்டிருக்கேன். மெயின் கிளாத் வந்து நல்ல பக்கம் நம்மளை பார்த்த மாதிரி இப்போ இருக்குது. அதுக்கு மேலே வந்து நாம் லைனிங் கட் பண்ண லைனிங் கிளாத் நான் போட்டிருக்கேன். இப்போ இதோட மூணுமே கரெக்டாக சென்ட்ரு வந்து கரெக்டாக இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. ஏன்னா ஒரு சைடு வந்து இந்த பக்கம் அந்த பக்கம் போகாமல் ரெண்டோடைய ஷோல்டரும் கரெக்டாக இருக்கணும், அந்த மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ வந்து நீங்கள் வந்து பின் பண்ணிக்கோங்க. ரவுண்டில் ஃபுல்லாகவே பின் பண்ணிவிட்டு தைக்க ஆரம்பிங்க. இப்போ நான் வந்து பின் பண்ணலை, அதனால் சென்டர்லேருந்து நான் தைக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து சென்டர் போர்ஷன்லேருந்து அப்படியே அந்த பாதி கழுத்தை நான் தைக்கிறேன். இதே மாதிரி இது பின் இல்லைன்னா நீங்கள் இந்த மாதிரி கூட ட்ரை பண்ணலாம். அப்படியே ஒரு தையல் ஒரு 1/4 இன்ச் இடைவெளி விட்டு தையல் போடுங்க. தையல் போட்டதுக்கப்புறமா திரும்ப இந்த கழுத்தை வந்து கரெக்டாக வச்சுக்கோங்க. மெயின் ஃபேப்ரிக்கும் லைனிங்கும் சரியாக இருக்க மாதிரி வச்சுட்டு மீதி இருக்கிற கழுத்து நெக்கையும் ஃபினிஷ் பண்ணிக்கிறோம். ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய சந்திரா டெய்லரிங் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணி அதில் ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எப்போ வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வந்துடும். நோட்டிஃபிகேஷன் வந்தால் தான் என்னோடய எல்லா வீடியோஸையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இப்போ நம்ம கழுத்தை தைச்சிட்டோம். இப்போ வந்து உள்ளே இருக்கிற எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தெல்லாம் கட் பண்ணி எடுத்துடலாம். ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு விட்டுட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா சின்ன சின்னதாக கட் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து கழுத்து வந்து அழகாக ஃபினிஷ் கிடைக்கும். அதனால் அந்த கார்னர்லலாம் அப்படியே சின்ன சின்னதாக கட் கொடுத்துக்கோங்க. இப்போ அந்த லைனிங் நம்ம வச்சுருக்கோம்ல, அந்த லைனிங்கோட அந்த நெக்கை வந்து நல்லா அப்படியே நீவி விட்டுக்கோங்க. விரலை வச்சு ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு அதோட எட்ஜில் ஒரு படிமான தையல் ஒன்று போடுங்க. இது வந்து லைனிங்கில் போடணும், மெயின் ஃபேப்ரிக் இல்லை. லைனிங்கில் படிமான தையல் ஒன்று போட்டுக்கலாம். இப்போ வந்து நம்ம லைனிங் துணியையும் நல்ல துணியையும் சேர்த்து வச்சு அதோட எட்ஜில் ஒரு தையல் போட போகிறோம். நான் வந்து ராங் சைடில் வந்து, அதாவது லைனிங் துணி நமக்கு தெரிகிற மாதிரி இருக்கிற பக்கம் நான் எட்ஜில் தையல் போடுறேன். நீங்கள் ரைட் சைடு கூட வச்சு தைச்சிக்கோங்க. எப்படி தைச்சாலும் நல்ல பக்கத்தில் கழுத்தோட எட்ஜில் லைனிங் துணி வெளியே தெரியாமல் ஒரு தையல் போடணும். இந்த மாதிரி தைச்சாலும் சரி, இல்லை நீங்கள் நல்ல பக்கம் மாற்றி தைச்சாலும் சரி, எப்படி தைச்சாலும் எட்ஜில் தைச்சதுக்கப்புறமா லைனிங் கிளாத் வந்து முன் பக்கமாக தெரியக்கூடாது வெளியே. அதனால் நல்லா அட்ஜஸ்ட் பண்ணி எட்ஜில் ஒரு தையல் போட்டுக்கோங்க. இப்போ வந்து இது வந்து ஃப்ரண்ட் பார்ட்டோட கழுத்து வந்து நம்ம தைச்சி எடுத்துட்டோம். இப்போ இதே மாதிரி தான் நம்ம பேக் பார்ட்டும் தைக்க போகிறோம். இப்போ கழுத்துடைய பேக் பார்ட் தைக்க போகிறோம். இப்போ லைனிங் துணியும் ஒரு ஸ்கொயராக வந்து எடுத்துக்கோங்க. கழுத்தோட அகலத்தை விட இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்க மாதிரி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ வந்து அதுக்கு மேலே மெயின் கிளாத் வைக்கிறோம். கரெக்டாக வச்சுக்கோங்க. இந்த பாருங்கள், நம்மளுடைய அந்த ஆம்ஹோல் இருக்குல்ல, இந்த சைடும் அந்த சைடும் விட்டுட்டு மீதி இருக்கிறதுல கரெக்டாக வச்சுக்கணும். இப்போ அதே மாதிரி லைனிங் துணியும் வச்சுக்கிறோம். இப்போ ஃப்ரண்ட் பார்ட்டை விட பேக் சைடு வந்து கொஞ்சம் ஒரு சின்ன டிஃப்ரெண்ட் தான் இருக்குது. ஏன்னா நம்ம ஷோல்டர் ஜாயின் பண்ணுறது எப்படி நீட்டாக ஜாயின் பண்ண போகிறோன்றதை எண்டில் பார்க்க போகிறோம். அதனால் இதையும் நீங்கள் கொஞ்சம் கவனித்து பார்த்துக்கோங்க. இப்போ வந்து அதாவது மெயின் கிளாத்தோடைய அந்த மடிப்பு பாகமும் லைனிங்கோட மடிப்பு பாகமும் ஒரு மாதிரி இருக்கிற மாதிரி வச்சுட்டிங்கன்னா கழுத்தோடைய அந்த சென்டர் பார்ட்டு கரெக்டாக வச்சிங்கன்னா உங்களுக்கு நீட்டாக வந்துடும். நீங்கள் பின் கூட போட்டுக்கோங்க. நான் பின் இல்லாமல் தைக்கிறேன். இப்போ நான் சென்டர்லேருந்து அந்த சைடு கழுத்தை தைச்சிட்டேன். இப்போ மீதி கழுத்தையும் சரி பண்ணி விட்டுட்டு இங்கேருந்து தைச்சிக்கிறோம். இப்போ அதே மாதிரி தான் எக்ஸ்ட்ரா இருக்கிற உள்ளே இருக்கிற பீஸ் எல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அந்த கழுத்துடைய அந்த வளைவு பகுதியில் சின்ன சின்னதாக கட் கொடுத்துக்கோங்க. கழுத்து வந்து ரவுண்ட் நெக்கு பெண்டு திரும்புகிற இடத்துலலாம் சின்ன சின்னதாக கட் கொடுத்தீங்கன்னா கழுத்து வந்து ரொம்ப நீட்டாக இருக்கும். அது மாதிரி கட் கொடுத்துக்கோங்க.
கட் பண்ணும்போது நம்ம ஏற்கனவே தைச்சிருக்கோம்ல, அந்த தையல் மேலே விழாத மாதிரி கட் கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து அதே மாதிரி தான் படிமான தையல், லைனிங் துணியில் படிமான தையல் போடுறோம். இப்போ ஃப்ரண்ட் பார்ட்டில் வந்து நம்ம 2 சேர்த்து வச்சு கழுத்தோட எட்ஜில் ஒரு தையல் போட்டிருப்போம். ஆனால் பேக் பீஸில் வந்து போட வேணாம். ஏன்னா நம்ம ஷோல்டர் ஜாயின் பண்ண போகிறோம். இப்போ அதனால் தையல் போட வேணாம். இப்போ முதல்ல ஃப்ரண்ட் பீஸ் எடுத்துக்கலாம். ஏற்கனவே தைச்சி வச்சா ஃப்ரண்ட் பீஸ் எடுத்துக்கிறோம். அதே மாதிரி அதுக்கு மேலே பேக் பீஸ் இப்போ தைச்சி வச்சா பேக் பீஸ் எடுத்துக்கிறோம். நல்ல பக்கமும் ஒன்றா இருக்குது. அந்த நம்ம இப்போ எட்ஜில் வந்து நம்ம சேர்த்து வச்சு தையல் போடாமல் இருக்கிறதுனால அந்த லைனிங் துணி வந்து தனியாக அப்படி பிரித்து எடுக்கலாம். அதனால் இப்போ வந்து நல்ல பக்கமும் ஒன்றா வச்சுருக்கோம். லைனிங் துணி மட்டும் தனியாக வந்து தெரிகிற மாதிரி கையில் வச்சுருக்கோம். அதாவது ஒரு பீஸ் மட்டும் தனியாக இருக்கும். ஏற்கனவே ஒரு பீஸ் நம்ம தையல் போட்டுட்டோம். நம்ம எட்ஜ் தையல் போட்டதுனால அது வராது. இது பின்னாடி பக்கம் வந்து எட்ஜ் தையல் போடலை, அதனால் அது தனியாக வரும். இப்போ வந்து இந்த மெயின் ஃபேப்ரிக்கை மட்டும் சேர்த்து ஒரு தையல் போடுங்க ஷோல்டரில். மீதி இருக்கிற அந்த பீஸை அப்படியே அதை கவர் பண்ணிடுங்க. திரும்பவும் வந்து மெயின் ஃபேப்ரிக் ஒன்றா இருக்கும், லைனிங் துணி ஒன்றா இருக்கும். அந்த மாதிரி வச்சுட்டு நீங்கள் திருப்பும்போது ஷோல்டர் ஃபினிஷிங் சூப்பராக இருக்கும். அந்த எட்ஜில் வந்து கொஞ்சம் மொத்தமாக இருக்கும். அதை கட் பண்ணி விட்டுருங்க. சின்னதாக கொஞ்சம் கிராஸாக கட் பண்ணி விட்டுட்டிங்கன்னா அந்த இடத்துல மொத்தமாக இல்லாமல் இருக்கும். இப்போ வந்து நம்ம ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ணதுக்கப்புறமா பேக் பீஸில் வந்து லைனிங் துணியும் மெயின் ஃபேப்ரிக்கும் சேர்த்து வச்சு அப்படியே எட்ஜில் ஒரு தையல் போடலாம். இப்போ நீங்கள் தையல் போடும்போது ரோப் ரெடி பண்ணிட்டீங்க அப்படின்னா பேக் சைடில் ரோப் அப்படியே வச்சுட்டே படிமான தையல் போட்டுக்கலாம். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. உங்களை வேறொரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.